வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 1/8/2025 விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை, சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 6:03, கரணம் 1:30 முதல் 3 மணி வரை, திதி இன்று அதிகாலை 5:49 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி, நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:16 வரை, சித்திரை பின்பு சுவாதி யோகம் இன்று அதிகாலை 2:16 வரை, சித்த யோகம் பின்பு காலை 6:02 வரை, அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:16 வரை, பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி. மேஷராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நிதானமாக செயல்படவும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், சேமிப்புகள் அதிகமாகும், வியாபாரத்தில் வருமானம் கூடும், மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும், வெற்றிகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி மனக்கசப்புகள் நீங்கும், பரணி ஒத்துழைப்புகள் கூடும், கிருத்திகை கௌரவங்கள் மேலோங்கும். ரிஷபராசி நேயர்களே, வியாபாரத்தில் வருமானம் கூடும், நினைத்த காரியம் நிறைவேறும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும், உத்தியோகத்தில் திறமைகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நல்ல முடிவுகள் கிடைக்கும், ரோகிணி வருமானம் கூடும், மிருகசிரீஷம் திறமைகள் அதிகமாகும். மிதுனராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், சுற்றி உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும், தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது, ஆர்வமான நிலை உருவாகும், நினைத்த காரியம் நிறைவேறும், பொறுமையுடன் செயல்படவும் உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மிருகசிரீஷம் மனக்கசப்புகள் நீங்கும், திருவாதிரை ஆர்வம் உண்டாகும், புனர்பூசம் நிதானம் தேவை. கடகராசி நேயர்களே, பணியில் ஆர்வமான நிலை ஏற்படும், எதிர்பார்த்த அலைச்சல்கள் கூடும், சாதகமான நிலை உருவாகும், நினைத்த காரியம் நிறைவேறும், அலுவலகத்தில் லாபமான நிலை ஏற்படும், பணியில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நிதானம் தேவை, பூசம் வளமான நாள், ஆயில்யம் மேன்மைகள் ஏற்படும். சிம்மராசி நேயர்களை, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும், லாபமான நிலை ஏற்படும், குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், வியாபாரத்தில் வருமானம் கூடும், நினைத்த காரியம் நிறைவேறும், அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும், தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் ஆதரவான நாள், பூரம் நினைத்தது நிறைவேறும், உத்திரம் வளமான நாள். கன்னி ராசி நேயர்களே, எதிலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், உடன் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது, நன்மைகள் அதிகளவில் நடைபெறும், பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும், தேகநலனின் முன்னேற்றங்கள் உண்டாகும், வியாபாரத்தில் பொருள் வரவுகள் கூடும், நட்பு வட்டாரத்திடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும், ஹஸ்தம் தேகநலன் சீராகும், சித்திரை நிம்மதியான நாள். துலாம் ராசி நேயர்களே, கடன் சுமை குறைய பெறுவீர்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், மாற்றங்கள் உண்டாகும், பணியில் லாபமான நிலை ஏற்படும், ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், மனதிற்கு பிடித்தவர்களினால் முன்னேற்றங்கள் ஏற்படும், கடமைகள் அதிகமாகும், நினைத்தது நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நினைத்தது நிறைவேறும், சுவாதி வருமானம் கூடும், விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும். விருச்சிகராசி நேயர்களே, அலைச்சல்களினால் நிம்மதியான நிலை ஏற்படும், மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், வேகமாக செயல்படுவீர்கள், தன்னம்பிக்கை உருவாகும், அமைதியுடனும் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நிம்மதியான நாள், அனுஷம் நெருக்கம் ஏற்படும், கேட்டை கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்களை, அலைச்சல்கள் கூடும், மனதில் நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும், வீட்டு சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள், ஆர்வமான நிலை உருவாகும், திடீர் செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும், நிம்மதியான நிலை ஏற்படும், கௌரவங்கள் மேலோங்கும், லாபங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் நிம்மதியான நாள், பூராடம் வருமானம் கூடும், உத்திராடம் கௌரவங்கள் மேலோங்கும். மகர ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் கூடும், லாபமான நிலை ஏற்படும், தொழிலில் யோசித்து செயல்படவும், கௌரவங்கள் மேலோங்கும், லாபமான நிலை உண்டாகும், தன்னம்பிக்கை ஏற்படும், சுற்று வட்டாரத்தின் மூலம்
புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் அலைச்சல்கள் கூடும். திருவோணம் நிம்மதியான நாள். அவிட்டம் கௌரவங்கள் மேலோங்கும். கும்பராசி நேயர்களே, வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. செலவுகள் அதிகமாகும். வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். பணியில் கௌரவங்கள் உண்டாகும். லாபமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அவிட்டம் குழப்பங்கள் தீரும். சதயம் செலவுகள் கூடும். புரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். மீனராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். அலைச்சல்கள் கூடும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பணியில் லாபமான நிலை உருவாகும். தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி அலைச்சல்கள் கூடும். உத்திரட்டாதி வளமான நாள். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.